ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் என் வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் யுவர் வெல்கம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ஐ சே தேங்க்யூ வித் கிராட்டிடியூட் டு யூ ஆல். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் ஒரு சார்ந்த டாபிக். வெரி இன்ட்ரெஸ்டிங், சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசி வரலும் பாருங்கள். ஸோ நிறைய முக்கியமான லைஃபுக்கு தேவையான டிப்ஸ்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கே வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்னோப்னோ மூலமாக ரிலேஷன்ஷிப்பை பற்றி எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு பெரிய கடல், கரெக்டுங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டீனேஜர்ஸ் லைக் இப்போ தான் டிகிரி முடிச்சிருப்பாங்க, அது ஒரு வேலைக்கு போவாங்க. ஒரு 20 to 30 இயர்ஸ் இந்த ரேஞ்ச் உள்ள பீப்புளை வந்து சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கலாமே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாகவும் இருப்பாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கும். பட் ஈவன் தோ எல்லாமே இருந்தாலுமே கூட இந்த அட்ராக்ஷன்ஸ், அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் கூட ரொம்ப எஃபோர்ட் பண்ணி ஆனால் பொண்ணு பார்ப்பாங்க, பையன் பார்ப்பாங்க, பட் எதுவுமே செட் ஆகாது. ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கும். பட் எல்லாமே குவாலிட்டி இருக்குது, பட் அமையலை, ரைட் பார்ட்னர் அமையலை. இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பசங்க நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து பண்ணுங்கள். ஹோப்னோப்னோ மூலமாகவே பண்ண முடியும். பட் ஹோப்னோப்னோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார் இன்டர்னலாக நம்ம சில விஷயத்தெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே உள்ளே நம்ம க்ளீன் பண்ணும்போது, கிளியர் ஆகும்போது த அட்ராக்ஷன்ஸ் வில் ஹேப்பன்ஸ் வெரி ரேப்பிட்லி, குயிக்காக நமக்கு இது நடக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியாவே. இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஹோப்னோப்னோ பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 1 வந்து டெய்லி வந்து அஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்கள். அஃபர்மேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற என்னுடைய பழைய வீடியோலேயே போட்டிருக்கேன். இப்போ ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்குறேன். அஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது விஷுவலைசேஷனும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ரிசல்ட் அப்படி தான் இருக்கணுமே தவிர அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேரேஜ்னு வச்சுங்களேன். மேரேஜ் வந்து எனக்கு வந்து இப்போ தீபாவளி ஒரு டெட்லைன் வச்சுப்போம், தீபாவளிக்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ எனக்கு 31st ஆஃப் அக்டோபர் தான் இந்த வருஷம் தீபாவளின்னு நினைக்கிறேன். ஸோ 31st அக்டோபர் இன்றைக்கி நினச்சிங்க. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, இன்றைக்கி 31st அக்டோபர் என்னுடைய மேரேஜ்லாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து தலை தீபாவளிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், பொண்ணுங்க சொல்லலாம். பசங்க வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அஃபர்மேஷன்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்கள் அஃபர்மேஷன்ஸ் எப்பவுமே வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ப்ரெசன்ட் டென்ஸாகவே இருக்கணும். ஸோ எப்படின்னா, இப்போ முடிஞ்சிருக்கு, இப்போ எல்லாமே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இது வந்து எப்படி இருக்கணும்னா, பாசிட்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ் கூடவே வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன எப்படி இருக்கணும்னா, என் ப்ராசஸில் இருக்கணும். செகண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதே சமயத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சுங்க. தேர்டு வந்து வித் எமோஷன்ஸோடு இருக்கணும். ஃபோர்த் வந்து ஹை பிச்சில் இருக்கணும். இதுதான் வந்து இந்த 4 கண்டிஷன்ஸ். நீங்கள் எப்போவுமே எந்த அஃபர்மேஷன்ஸ் பண்ணனாலுமே இந்த 4 கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 31st ஆஃப் அக்டோபர் தீபாவளி, கரெக்டுங்களா? ஸோ தீபாவளி இன்னைக்கு நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணமே ஆகாமல் இருந்தது, இப்போ எல்லாமே நல்லா முடிஞ்சதுனால எல்லாருக்குமே சந்தோஷம். எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேஷன்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ எங்களுடைய பர்ஃபெக்ட் மேட்சிங் கொடுத்ததுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து இதுதான் என் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படி, இன்றைக்கி நான் வந்து காலையில் நாங்கள் கோயிலுக்கு போனோம், ஸோ ஈவினிங் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போனோம், மாலுக்கு போனோம். ஸோ இந்த மாதிரியே அப்படி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படி இருக்கணும்னா, நாங்கள் கோயிலுக்கு போகும்போது ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அதான் எமோஷன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு பார்க்கும்போது, ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நாங்கள் வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போனோம், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கே போகும்போதும் அந்த அந்த எமோஷன்ஸ், அதாவது இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எமோஷன்ஸ்ன்றது நிறைய இருக்குது, சந்தோஷம், திருப்தி. ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து அந்த அஃபர்மேஷன்ஸில் போடுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொல்லும் போது ரொம்ப ஹை பிச்சில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த எனர்ஜியோடு சொல்லும் போது அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அட்ராக்ஷன்ஸ் வில் ஹேப்பன். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் உங்கள் அஃபர்மேஷன்ஸை நீங்கள் டெய்லி காலையிலையும்
முடிஞ்சால் ஈவினிங்கும் பண்ணுங்கள், ஆனால் காலையில் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஸோ இதுவே அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி, ப்ராக்டிக்கலாக நடக்கிற மாதிரி விஷுவலைஸும் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்குதுங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் பாட்டில் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தைகளின் சக்தின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். கீழே லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் பாருங்கள். ஸோ வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வாட்டர் பாட்டில் டெய்லி வந்து நைட்டு தண்ணி பிடிச்சிடுங்க. அது மேலே ஸ்டிக்கர் மேலே ஒட்டிடுங்க. ஸோ என்ன ஒட்ட போகிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த எனக்கு வந்து மேரேஜுக்காக தேவையானது என்னென்னவோ அதெல்லாம் நீங்கள் அதில் எழுதிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். டெய்லி அந்த தண்ணியை நைட்டு குடிங்க. தண்ணியை நைட்டு ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருங்க. காலையில் எழுந்தோடனே குடிங்க. ஸோ இந்த மாதிரி நைட்டு அதை ஃபுல்லாக அந்த தண்ணியை வச்சுட்டு நீங்கள் அதை குடிக்கும்போது அந்த ஃப்ரீக்குவன்சியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டிலில் என்ன நீங்கள் எழுதலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்க போகுது, ஸோ இந்த நகையெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயமா நீங்கள் அதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் அதிலேயே ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ்ட்டாக இப்போ நம்ம ஹோ ஓப்பனோ அப்படி பண்ண போகிறோம் இல்லையா. ஹோ ஓப்பனோ வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு 108 டைம்ஸ், காலையில் ஒரு 108 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 108 டைம்ஸ் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சாரி மேரேஜ், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த மாதிரி ஒரு 108 டைம்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய வீடியோவே இதுக்கு முன்னாடி 108 டைம்ஸ் ரிப்பிட்டேஷன்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு காதில் வச்சிங்களா, இல்லை அப்படியே வீட்டிலே கூட போட்டு விடலாம். போடும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுடைய ஹோப்னோ ஹீலிங்கும் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டீப் ப்ரீத்திங் எடுத்துருவோம். சரிங்களா? எப்படி எடுக்கிறீங்கன்னா, அதாவது இழுத்து விடுங்க. ஸோ நீங்கள் இழுத்து விடும்போது, கீழே விடும்போது காற்று வெளியே போகுது இல்லையா, அது இப்போ போகும்போதே ஜஸ்ட் இமேஜின் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து இந்த வாய் வழியாக வெளியே போயிடுது, அட்மாஸ்பியருக்கு போயிடுது. சரிங்களா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம். I will take 100% responsibility for the delay of my marriage. நான் 100% நானே பொறுப்பேற்கிறேன். என்னுடைய மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு நானே எடுத்துக்கிறேன். எல்லாருமே வந்து கண்ணை மூடிட்டு ஹார்ட்டில் கையை வச்சுட்டு இதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க. கண்டிப்பாக இதோடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஹார்ட்டில் கையை வச்சுட்டு சொல்லுங்கள், ஐ வில் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நானே பொறுப்பு ஏற்றுக்கிறேன். இதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸோ இல்லை மற்றவங்களோ காரணம் கிடையாது. இதுக்கு டிலேவானதுக்கு முழுக்க நானே காரணம். நான் யாரையும் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். என்னுடைய நினைவு தூண்டுதலால், மேனிஃபெஸ்டேஷனால் இது நடக்கிறதுன்றதை நான் நன்றாக உணர்றேன். ஐ எம் ரியலி சாரி மை டியர் பெட்டர் ஆஃப். நான் உன்னை வெல்கம் பண்ணாததுக்கு என்னை மன்னிச்சிரு. ஐ எம் ரியலி சாரி மை டியர் ஸ்வீட் ஹார்ட். நான் உனக்கான ஒரு டைமை ஒதுக்காததுக்கு என்னை மன்னிச்சிரு. ஐ எம் ரியலி சாரி மை டியர் செல்லக்குட்டி. நான் உனக்கான மணியை கொடுக்காததுக்காக என்னை மன்னிச்சிரு. ஐ எம் ரியலி சாரி மை பெட்டர் ஆஃப். நான் உனக்கான ஸ்பேஸ் கொடுக்காததுக்கு என்னை மன்னிச்சிரு. ஐ எம் ரியலி சாரி மை டியர். உன்னை நான் ஃபோக்கஸ் பண்ணாததுக்கு I am really sorry for that. Please forgive me my dear. என்ன மன்னிச்சிடு my dear, because நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸை நான் உணராமல் இருந்ததுக்கு ப்ளீஸ் forgive me my செல்லக்குட்டி, பிகாஸ் யூ ஆர் மை சோல்மேட். பட் நான் உன்னை டிலே பண்ணிட்டேன், உன்னை என் பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ மை டியர் சோல்மேட். நீ என் கூட குயிக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோல்மேட். தேங்க்யூ பெட்டர் ஆஃப். இனிமேட்லேருந்து நான் தோல் மேலே சாஞ்சு என்னுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், சந்தோஷம் எல்லாத்தையும் உன் கூட சேர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீ இனிமேட்லேருந்து எல்லாத்தையும் எனக்காக செய்ய போகிற. நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையுமே சாதிக்க போகிறோம். ஐ லவ் யூ மை டியர் ஸ்வீட் ஹார்ட். நீ எனக்கு கிடைச்சதுக்கு என்னுடைய வரம். ஐ லவ் யூ மை டியர் சோல்மேட். உன்னால தான் எனக்கு பெரிய ஒரு விமர்சனமே கிடைக்க போகுது. ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட். எனர்ஜி லெவல் வி போத் ஆர் ஒன்.
ஐ லவ் யூ மை டியர் ஸ்வீட் ஹார்ட். உன்னை இவ்வளோ நாள் பிரிஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிடு. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஸ்லோவாக உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரே வேர்டில் சேட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதை நீங்கள் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றதை பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையுமே ஃபாலோ பண்ணி டெய்லி அதை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் லைஃப் பார்ட்னர் கூடிய சீக்கிரமே உங்கள் கூடவே வந்து உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த பர்சன், இந்த பையன், இந்த பொண்ணு அப்படின்றது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அஃபர்மேஷன்ஸ் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பண்ணும்போது எனக்கு எண்ட் ரிசல்ட் என்ன, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. எதுக்காக மேரேஜ் பண்ணுறோம்? கடைசி வரலும் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் உங்கள் லைஃப் கூடவே வரணும். எந்த பிரச்சனையும் வராமல், எந்த பிரச்சனை வந்தாலும் கூடவே அவர் வந்து நின்று உங்கள் கூடவே இருந்து தோள் கொடுத்து அதை சால்வ் பண்ணணும். அந்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் தான் வேணும். அது அந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும் யார் வேணுன்றது. அதை உங்களுக்கு கரெக்டாக அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கை காட்டி விடும். அதை விட்டுட்டு நீங்கள் இவர் தான் வேணும், அவர் தான் வேணும்னு பர்டிகுலராக இருக்காதீங்க. என் ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூடிய யூனிவர்ஸ், எனக்கு நல்ல என்னுடைய மேட்சை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. அது கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு கடைசி வரலும் நல்லா நல்லா நல்ல ஒரு கம்பெனியாக அமையும். பிகாஸ் நம்ம பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேர் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே டைவர்ஸ் செப்பரேட் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு வலிக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து டபுள் ப்ராசஸ்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு யூனிவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நடக்கும். ஹாப்பியாக எல்லாமே நடக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான். ஸோ நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அவங்க ஒரு 1 to 5 years அதுக்குள்ளே அவங்க எப்படி இருக்கணும், அவங்க எப்படிலாம் பண்ணலாம், ஓப்பன் அப்னோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கும் அமையும். உங்களை திருப்பியும் என் வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஒரு சேலஞ்சான இந்த கல்யாண விஷயம் வந்து சீக்கிரமே நடக்க போகுது. நீங்கள் சிறப்பாக ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி எல்லாத்துலேயுமே 4த்துலேயுமே டாப்பாக இருந்து வாழ்க்கையில் கலக்க போகிறீங்க. ததாஸ்து. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ திருப்பி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் டெல்லி பாபு சம்பந்தம். ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. தேங்க்யூ. ஐ லவ் யூ.